எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். தேவன் இன்னும் அதிகமாக உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளியிலிருந்து கேட்கிற காரியங்கள், வெளியிலிருந்து சொல்லப்படுகிறதான வார்த்தைகள், இவைகளை கேட்கும் பொழுது நாம் என்ன செய்கிறவர்களாய் இருக்கிறோம்? இந்த இடத்திலே வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அதற்கு முந்தைய அதிகாரத்தில் அசீரியா ராஜா சனகரீப் இங்கே யூத ராஜாவுக்கு விரோதமாய் அவன் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அவன் தனக்கு கீழாய் இருக்கிறதான ரப்சாக்கை விரோதமாய் அனுப்பி விரோதமான வார்த்தைகளை பேச சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, அவன் மிக மோசமான வார்த்தைகளை, மனம் அடிவாக்குகிற வார்த்தைகளை, விரோதமான வார்த்தைகளை எசேக்கியாவுக்கு விரோதமாய் அவன் அனுப்பினதான பிரதானிகளுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக அவன் பேசினான். இன்றைக்கு உங்களை மனம் அடிவாக்குகிறதான வார்த்தைகள், உங்களை வேதனைப்படுத்துகிறதான வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிறதான வார்த்தைகள், இவைகள் அநேகர் உங்களுக்கு விரோதமாய் பேசி தூஷிக்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நான் புதிய வருடத்திற்குள்ளே வந்துட்டேன். ஆனால் கடந்த நாட்களில் சிலர் பேசின வார்த்தைகள் இன்னும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. என் மனதை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? தேவப்பிள்ளையை, நீ சோர்ந்து போகாதே. எசேக்கியா சொன்ன ஒரு வார்த்தை, அவன் செய்த ஒரு காரியம், அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே அவன் பிரவேசித்தான். அந்த பிள்ளையே, உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால் தேவ ஆலயம் மாத்திரமே. மற்ற மனுஷனிடத்துல போகலை, மற்ற மந்திரிமார்களை கூட்டிட்டு அவங்க கிட்ட பேசலை, வேற யாரையும் ஆலோசனைக்காரராய் அவன் வைக்கவில்லை. அவனுடைய இருதயத்தின் வேதனையிலும் தன் வஸ்திரங்களை கிழித்து ஆலயத்திற்குள்ளே அவன் பிரவேசித்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான சில கடினமான பாதைகளில், மனிதர்களுடைய கடினமான வார்த்தைகளில், சோர்வுற செய்கிறதான வார்த்தைகளில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கட்டும். உங்கள் கால்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக காலடி எடுத்து வைக்கட்டும். தேவஜனமே, ஆலயத்தில் மாத்திரமே நமக்கு ஏற்ற விடுதலை உண்டு என்பதை மறந்து போயிடாதீங்க. அங்கே சொல்லப்படுகிறது, இந்த ஆலயத்தில் செய்யப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும், எல்லா ஜபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கேட்கிறவைகளாய் அவைகள் காணப்படுகிறதே. உங்கள் வாழ்க்கையில் அதை போல தாங்க. உங்கள் ஆலயத்திற்குள்ள கர்த்தர் உங்களை எந்த ஆலயத்தில் தாட்டி இருக்கிறார், அந்த ஆலயத்தில் போங்க, விழுந்து கிடங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் போகும். தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றுவார். உங்களுடைய இருதயங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ ஆலயத்திற்குள்ளே தேவன் அந்த ரணத்திற்கேற்ற மருந்தை அவர் போட வல்லமை உள்ளவர். அவர் உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாருடைய இருதயங்கள் எல்லாம் ரணமாக்கப்பட்டு இருக்கிறதோ, ரணமாக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க சனகரீப் விரோதமாய் பேசுகிறான், ரப்சாக்கே விரோதமாய் பேசுகிறான். இப்படி பல காரியங்கள் விரோதமாய் எழுப்பப்பட்ட பொழுது எசேக்கியா என்கிற ராஜா அவன் மற்றவன் இடத்துல அல்ல, ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? யார்கிட்டையும் வேண்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.